அவைகளுக்கு தேவைக்கு அதிகமாகவே காசு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுகளே வெளிநாட்டுக்கு போயிட்டுது உழைக்கிறதுக்கு. நீ ஒன்றும் யோசிக்காத. நான் முன்னாடி தான் கொண்டு பிரான்ஸில் இறக்கி விட்டா நீ ஒன்றும் யோசிக்காத. அவையில மனசு அனுப்பி விட்ட ஏஜென்சி இப்போ இல்லைன்ற மாதிரி சொன்னவா. துபாய் தான் போகிற ஐடியா இருக்கு. என்ன துபாயோ? இல்லை இப்போ துபாயை விட ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கொடுத்தா என்ன சொந்த ஊரை விட்டுட்டு போய் ஒரு மேரேஜ் சொந்த ஊரை விட்டுட்டு தான் அடுத்தவன் நல்லா போய் வாழ்றான். அவன் தண்டை நல்லதுக்காக வாழ்தான் நல்லாவும் இருக்கிறான். இங்கே ஏறினோட தான் அங்கே இறங்கலாம். டூ பிளேன் அரேஞ்ச். $1.5 கோடி முடியும் நாங்கள் ஃபுல்லாகவே அங்கே. $1.5 கோடி நம்பிக்கையானால் தானே இப்போ இலங்கை என்ற சூழ்நிலையும் நோமலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் இதில் போனாலும் உங்களுக்கு எஸ்யூல் அடித்தாலும் அது கஷ்டம். கடையில் சரியான அதான் கடை பூட்டி போட்டு வர லேட்டாக போச்சு. எத்தனை நாளைக்கு தான் அந்த கடையிலேயே இருந்து மாதிரி அடிக்க போறீங்க? ஒரு நாள் கடையில் தான் இருந்தது. உங்கப்பா நீங்கள் வேறு அந்த வனிதாக்கா இருக்கானே உங்ககிட்ட, அவள் பேங்க்ல வேலை செய்கிறான். மனுஷன்காரனும் பேங்க்ல தான் வேலை செய்கிறான். அவைகளுக்கு தேவைக்கு அதிகமாகவே காசு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுகளே வெளிநாட்டுக்கு போயிட்டுது உழைக்கிறதுக்கு. நமக்கு இங்கே மாதம் மாதம் செலவழிக்கிறதுக்கு கூட காசு இல்லை. நம்ம இன்னும் இந்த கடையையும் இந்த டீச்சர் தொழிலையும் நம்பிட்டு உட்காந்துட்ருக்குறோம். என்ன செய்கிறதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வெளிக்கிடுங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் யோசிங்க பார்ப்போம். இப்போ ஒரு மாத செலவுன்னு சொல்லி பாருங்களேன். வீட்டுக்கு சமைக்கிற சாமான் வாங்குறதுக்கே 40,000 ரூபா காசுக்கிட்டே தேவைப்படுது 2 பேருக்கு. அது வாங்கி போட்டாலும் 20 நாள் கூட இருக்காது அந்த 40,000 ரூபாயோட சாமான். போக்குவரத்துக்கு காணாதுக்கு இந்த பைக் ரெண்டுக்கும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கே மாதம் 15,000 ரூபா காசுக்கிட்டே வேணும். அது இல்லாமல் மெடிக்கல் செலவு. அப்போ இப்போ உங்கள்ட அம்மாவுக்கும் காசு கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள், காணாதுக்கு நானும் எங்கள்ட அம்மாவுக்கு காசு கொடுத்துட்ருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்க, எடுக்கிற சம்பளம் ₹1 காசு மிஞ்சுதா? அடுத்த மாத சம்பளத்தை வந்து கடன் வாங்கி இங்கே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. என்ன சொல்ல வர எனக்கு தெரியாதப்பா. நான் நல்லா யோசிச்சுட்டேன். இவ்வளோ நேரம் குந்திருந்து அதை தான் மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். வெளிக்கிடுங்க. நீங்கள் வெளிநாடு போகிறோம் காசு வேலை செய்கிறது என்ன இருக்குது? காசை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எங்கட அம்மா போட்ட 30,000 நகை சும்மா தானே இருக்கிற மாதிரிக்குள்ள. நான் அதை விற்று சரி உங்களுக்கு காசு தரேன், அங்கே போயிட்டு வாங்கலாம். துபாயில் வேறு நகை வேறு விலை குறைவு தானே இப்போ இங்கே ஒப்பிடக்குள்ள, அங்கேயும் வாங்கலாம். சொல்கிறது சரிதான். எனக்கு எல்லாம் விட்டுட்டு போய் எவ்வளோ நாளைக்கு இதையே திருப்பி சொல்லி கொண்டு இருக்க போகிறீங்க? விட்டுட்டு போகலாண்டு. உங்களுக்கு இப்போ எங்களை விட்டுட்டு போகிறது பிரச்சனை இல்லை. அந்த கடைக்கு முன்னுக்கு இருக்கிற மதுரில் குந்திருந்து பஜார் அடிக்கலாம்ல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. சொந்த ஊரை விட்டுட்டு போய் ஒரு மேரேஜ் சொந்த ஊரை விட்டுட்டு தான் அடுத்தவன் நல்லா போய் வாழ்கிறான். அவன் தண்டை நல்லதுக்காக வாழ்தான் நல்லாவும் இருக்கிறான். இப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிற நீங்கள் தான் இருக்க அடிமட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கீங்க. போகணுமா தான் அதெல்லாம் இல்லை. நான் வந்து அவட்ட கேட்டு நான் வனிதா காட்டேன். அவன் இந்த மனசன் போன ஏஜென்சியை பற்றி சொன்னவா. அவையில மனசன் அனுப்பி விட்ட ஏஜென்சி இப்போ இல்லைன்ற மாதிரி சொன்னவா. அப்போ கேளுங்க. அவன் கேட்டுட்டு நீ ஒன்றும் யோசிக்காத. நான் முன்னாடி தான் கொண்டு பிரான்ஸில் இறக்கி விட்டா நீ ஒன்றும் யோசிக்காத. நீ அவட காசு கொடுத்துட்டா தானே, ஒன்றும் பயப்படாத. நீ இப்போ எப்படியாமல் ஓகே அனுப்பலாம். என்னது காசு அடிச்சேன் என்னடா அந்த அவன் பாய்சன் இருக்கிறான். பாய்சன் சின்னதான் தானே. ஆமாம், நான் அங்கே இப்போ கிட்ட 2 மாதம் அனுப்பிவிட்டேன். அவனை அனுப்பிவிட்டேன். ரைட் அவன் தான் என்னடா எனக்கு நானும் கொடுக்க வெளிநாடு போகிற ஐடியா. என்ன 3-2 இருந்தா போல கடையெல்லாம் வச்சு இப்போ 3-2 கடை பிரச்சனை நல்ல வியாபாரம் போகுது. வைஃப் தான் கொஞ்சம் ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் போனால் அங்கே நல்லா இருக்கு. எங்கே போகிற பிளான் இருக்கு? துபாய் தான் போகிற ஐடியா இருக்கு. என்ன துபாயோ? துபாய் பிரான்ஸ் ஜெர்மன் பக்கம் யூரோப் சைட் போனால் கொஞ்சம் உழைக்கலாம். அது காசு இல்லை கூட இருப்பான். என்ன அவ்வளோ வேணா ஏன்னா தெரிஞ்ச என் சினிமா இருக்கு. அவனோட கான்டாக்ட் நம்பர் தாரன். அவனோட காசு எப்படத்தில் இருக்கான்? எங்கள் யாழ்ப்பாணம் டவுன் இருக்குல்ல, யாழ்ப்பாணம் டவுனுக்கு நான் நம்பர் தாரன். அந்த அடிச்சுன்னா லொக்கேஷன் அனுப்புவேன். அவர்கிட்ட போய் காய்ச்சின்னா கொஞ்சம் மால் நீட்டாக செய்து விடும்.
உடனே பேச்சு மூச்சு தானே ஒரு காய்ச்சா ஒரு 4 பேர் அனுப்பி விட்டுருங்க. நம்பர் அனுப்பி விடுறேன். அவளை காய்ச்சி போட்டு என்ன மாதிரி டீல் எல்லாம் காய்ச்சி கொடுங்க. நாளே போகிறோம். இப்போ இந்த ஓகே சரி ஆட்டோ ஃபோன் பண்ணி சொல்லி நான் கூட கேட்குறேன். நீங்கள் பட்டு சொன்னு சொன்னீங்கன்னா அது தெரியும். ஓகே ஓகே ஆள் நம்பிக்கையானால் தானே. ஓ இல்லை பாய்ஸ் என்ன கொண்டு வைக்கிறாங்கல்லானே என்ன நம்பி என்ன நம்பிக்கை பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே Yeah, bro. No problem. Yeah. Oh, Dubai, yeah. No. Okay. நீங்க எனக்கு பேங்க்ல வரைக்கும் அனுப்பி விடுங்க. ஓகே பிரதர் கம் here. நான் லஞ்ச் டைம் அப்படி கால் பண்ணுறேன். ஓகே கம் சொல்லுங்க ப்ரோ. யாரு? பட்டு அனுப்பி. பட்டு காய்ச்சவன். ஓ உங்களோட பேர் என்ன? சின்ராஜ். பட்டு சொன்னோம் வாரான்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே நோ ப்ராப்ளம். எந்த இடம் நீங்கள்? யாழ்ப்பாணத்தில் சொன்னாம். ஓகே என்னடா ப்ரோ எல்லாம் சொன்னவனா பட்டு? சொன்னோம் நான் தான் அனுப்பிடுறேன். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல அனுப்பிடுறேன். அவர் இப்போ ஜெர்மனி போய் நல்லா இருக்காரு இப்போ எல்லாம் வீட்டில். ஓகே நீங்கள் என்னட்ட வந்து என்னத்துக்கு வெளிநாடு என்னத்துக்காக போகிறீங்க? இங்கே சொல்லுங்க கஷ்டம் இவ்வளோ பேர் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு எங்களுடைய ஆக்களை என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி அனுப்பினா தான் நீங்கள் இங்கே சொன்னோம். என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு 3 இடம் தான் இருக்குது. கொஞ்சம் துபாய் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த துபாய் இல்லை இப்போ துபாயை விட ஃப்ரான்ஸ் போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கொடுத்தா. பட் உடனே சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ண முடியும். ஃபுட் சிட்டியில் வேலை பண்ணி ஓகே ஃபுட் சிட்டியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ண முடியும். துபாய்ண்டா ஓகே பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். பட் இங்கே ஏறினோடனா அங்கே இறங்கலாம். டூ பிளேன் அரேஞ்ச், நோ ப்ராப்ளம். ஓகே கொஞ்சம் இவ்வளவு எப்போ வெளிக்கிட போகிறீங்க? நீங்கள் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீக் ஓகே காசு பற்றி எதுவும் சொன்னோன்னா ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா துபாய் என்றபடியாக கொஞ்சம் தான் முடியும். பட் நீங்கள் போகிறது எங்கே? ஃப்ரான்ஸ் தானே. ஃப்ரான்ஸுக்கு போன உடனே எனக்கு நாங்கள் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஃபுட்ஸில் வந்து 3 கிழமை அப்படி ரெயின் பண்ண வேண்டி வரும். சரி ரெயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே குடும்பத்தை பார்க்க முடியும். இப்போ எவ்வளோ முடியும் அப்படின்னா 1.5 கோடி முடியும். நாங்கள் ஃபுல்லாகவே அங்கே 1.5 கோடி. நீங்கள் நாங்கள் வந்து மெட்டாக்களை மாதிரிலாம் உடனே எல்லாம் கேட்க மாட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 1 கோடியை எங்களுக்கு தாங்குங்க. இறங்கினா பிறகு தான் வந்து நாங்கள் முதலே 1 கோடி தாங்க. இறங்கினா பிறகு தான் மிச்சம் 50 லட்சம் கேட்போம். அப்படி நாங்கள் இறங்கி அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த வாங்கின காசை திருப்பி உங்களுக்கு நாங்கள் தருவோம். சரியா? அங்கே வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து பட்டுட்ட கேளுங்க, நான் சொல்லுவாங்க. பட்டுட்ட கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். நான் வந்து துபாய்க்கு அனுப்பி போட்டு போயிடலாம் அவங்கள கொஞ்சம் காசு வாங்கி. ஆனால் தெரியாதே இப்படி இல்லாமல் இருக்குது. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணுமான்னு அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து இல்லை நான் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் இல்லை. இப்போ இலங்கை என்ற சூழ்நிலையும் நோமலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் இதில் போனாலும் உங்களுக்கு எஸ்யூல் அடித்தாலும் அது கஷ்டம். நாங்கள் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கான சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வேலை இதை நாங்கள் செய்து கொள்ள முடியும். என்ன மாதிரி சொல்லுங்கள். சரி ஓகே ஒன்று தருவோம். பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு நம்பர் சொல்லுங்கள் உங்களுக்கு. ஓகே இது நான் அனுப்பி விட்றேன். ஓகே என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். ஓ மச்சா சொல்கிறேன் அவங்கள அடுத்தாங்களே விட. சரி சரி இறங்கிட்டாங்களா? இப்போ இறங்கிட்டாங்களா? சரி ஓகே. குழம்பு பார்க்கமா வர சொல்லுங்க நாங்களே. ஹலோ பட்டு என்ன அந்த ஆன்சர் பண்ணதில்லை கோல். ஆனால் எத்தனை நேரம் எடுத்துகிட்டு வந்தாலும் தெரியுமா? அவன் ஆன்சரே பண்ணது இல்லையா? ஓகே இருக்கு அடிச்சு பார்த்து சொல்லுங்க என்னன்னு.
நகைகள் எல்லாத்தையும் ஹலோ அம்மா இப்போ எங்கே நிற்கிறீங்க? நான் கடையில் தான் நிற்கிறேன். கடை ஒரு வாரீங்களா? வீட்டு இருக்க அவசரமா? என்ன வாங்க, நான் சொல்கிறேன். என்ன பிரச்சனை? வாங்கன்ற. சரி வாங்க. என்ன பிரச்சனை? ஏன் பிரச்சனை? இருங்க முதலாவது இந்த வெளிநாடு போகிற சம்மந்தமாக யாரையாவது கதைச்சிருக்கீங்க? பட்டு விட்ட கதைச்சு நம்பர் வரணும். பட்டு தானே கதைச்சிருங்க. அதோடய நிப்பாட்டிடுங்க. யார்ட்டையும் போகையும் வேணாம். நீங்கள் வெளிநாடு எங்கேயும் போனால் எங்கண்ட ஊர்லேயே இருந்துக்கோங்க. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரி எங்கேயும் இருக்க வராது. நம்மளோட ஊரே சொர்க்கம். உங்களால் எவ்வளோத்துக்கு உழைக்க முடியுமோ இந்த ஊர்லேருந்து அவ்வளோத்துக்கு உழைச்சாலே போதும். இதைத்தானே நான் உனக்கு சொன்னேன். நான் போயிலேருந்து ஆரம்பத்தில் சும்மா எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை. நான் ஏதோ புத்தி பேதலிச்சு போய் சொல்லிட்டேன். தயவு செய்து நீங்கள் எங்கேயும் வெளிக்கிடாதீங்க. இந்த அரைவாசி ஆம்பளையில் போகிறதே உங்களுக்காக உங்களோட கதைகளை கேட்டுதான் நாங்கள் போய் நின்று கஷ்டப்பட்டு வருவோம். நாங்கள் மட்டுமே இதுக்கா சொல்கிறோம். இல்லை அப்படி இல்லை சிம்பிள். எங்கள் நாட்டில் இங்கே இருந்து உழைக்கலாம். இப்போ வந்துட்டு தானே நிறைய விஷயங்கள் எல்லாம் இரவேலையும் வேலை செஞ்சுட்டு பாறையிலையும் வேலை செய்யலாம் தானே வேறு வேறு இடத்துல. நீங்கள் வந்து செய்யுங்கப்பா. அப்போ வேணாம் கயக்க வேண்டாம் வேண்டாம். அதோடய பட்டுட்டேன்னு சொல்லிடுங்க. அதை பற்றி கதைக்க எனக்கு போகவே விருப்பம் இல்லை சிம்பிள். உனக்காக தான் நான் போவேன். இப்போ கடைசியில் இதெல்லாம் கொண்டு இந்த தலையில ஏற்றுவீங்க. நான் போகல. இப்போ தான் எனக்கு நிம்மதியாகலை. சரி, இப்போ அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ஆடுவீங்க. உண்டு இதுக்காண்டி தான் நான் அவனோட எல்லாம் கதைச்சு நம்பர் வாங்கி இப்போ வச்சுருக்கேன். நீங்கள் உழைச்சி அனுப்புற காசு நான் மட்டும் தான் வீட்டில் இருந்து செய்யப்படுறேன். அதுக்கு தான் இப்போ நான் மாமாண்ட போதில் கேட்குறேன். எல்லாம் எடுத்து நீ தான் குடிக்கிற போல அவடாக்கு. ஒரு நேரம் ஒரு கதை ஆச்சு கொண்டு நிற்கிறேன். நான் கடைக்கு போகிறேன். வெளிக்கிடுங்க. அதையாச்சும் ஒழுங்கா செய்யுங்க. காசுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை துளைக்கிற மாதிரி போயிருக்கு இப்போ கொஞ்சத்தில். எந்த வெளிநாடு வேணாம், ஒரு நாடு வேணாம், உள்நாட்டிலே நம்மளோட ஊரில் இருந்து உழைச்சி எவ்வளோத்துக்கு உழைக்கலுமோ அந்த உழைச்சி சாப்பிட்டா போதுண்டாப்பா. சரி, வெளிநாட்டு மோகம் யாரை தான் விட்டு வைக்க முடியும்.